சக்தி ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான துளிர் நேர்களே நான் ஒரு வாரம் உங்கள்கிட்ட சந்திக்கலை. அது என்ன காரணம்னு நான் இப்போ பகிர்ந்துக்கிறேன். பொங்கல் அன்னைக்கு கூட ஒரு தயக்கமாக தான் உங்கள்கிட்ட சொன்னேன், முடியல எங்கள் மாமியாருக்கு அப்படின்னு. அவங்க காலமாகி 3 நாள் ஆச்சு, ஓகேவா? அதனால தான் யூடியூப்பில் வரல. அதுக்கு முன்னாடி என்ன ஒரு சின்ன சம்பவம்னு சொல்ல மாட்டேன், அது பெரிய சம்பவம். என்ன அப்படின்னா, யாரோ ஒருவர் அதிவேகமாக ஓட்டி எங்கள் மாமாவை அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸ்பாட் அவுட்டு. அதாவது காலம்பரை அடித்தது ஈவினிங் 5 மணிக்கு தான் எங்களுக்கு தெரிஞ்சது. புரியாத புதிராக இருக்குது. அது எந்த நபர்னு தெரியலை, இன்னமும் கண்டுபிடிக்கலை. ஆனால் ஒன்று என்ன அப்படின்னா, அவங்க அட்மிட் ஆகி ஒரு போலீஸ் தான் எங்களுக்கு தகவல் சொல்லி ஜிஹெச்சில் சேர்த்து நாங்கள் போய் பார்த்தோம். 6 மணிக்கு சாயந்தரம் சேர்த்து 4 நாள் தான் உயிரோடு இருந்தாங்க. ஃபுல்லாக ப்ளட்டு அடித்து இப்போ இறந்துட்டாங்க. அதனால் அந்த நபர் எந்த நபராக கூட இருக்கலாம். ஆனால் அவர் கொஞ்சம் அனுசரித்து தான் உயிருக்கு மேலே தன்னோட உயிரை மதித்து வேகமாக போகிறத அடுத்தவங்களுக்கும் அதே ப்ராப்ளம் தான், அதே உயிர் தான் அப்படின்னு நினச்சிருந்துருக்கலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருந்துருக்கலாம். அதிவேகமாக ஏன் ஓட்டணும்? அது லாரியாக இருக்கட்டும், 2 வீலராக இருக்கட்டும், வேனாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், அடுத்தவங்களுக்கும் இடிக்குமே. அது நம்ம உயிர் போல தான் அடுத்தவங்க உயிரோன்னு நினச்சிருக்கலாம்ல. ஏன் வாகனத்தை வேகமாக ஓட்டணும்? இப்போ அந்த ஒரு உயிர் போயிடுது. எங்கள் மாமா உயிருக்குன்னு நான் சொல்லி இப்போ யூடியூப்பில் நான் சொல்லலை. எல்லா பேரோட உயிருக்கும் சேஃப்டி வேணும்னு நான் இப்போ சொல்கிறேன். கண்டிப்பாக அதிவேகமாக ஏன் வாகனத்தை ஓட்டணும்? ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ அவர் கிடையாது. அவருக்கு வயசு 70க்கு மேலே. பாவம், 69 இல்லைன்னா 70 இருக்கும். பாவம் தானே நேர்களே. அப்படியே ஒன்றுமே இல்லை, மூஞ்சி கீஞ்சி கால் அடித்து போட்டுட்டு ஒரு வேலிக்குள்ளே கிடந்தது உயிர். எப்படி இருக்கும்? ஆகையால் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, தாழ்மையான கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் வண்டி ஓட்டிகிட்டு போனாலும் சரி, ஆனால் அதிவேகமாக ஓட்டாதீங்க. எப்படி உங்கள் உயிருக்கு பயந்துண்டு ஒவ்வொருத்தவங்களும் இருக்கீங்களோ, அதே போல் அடுத்தவங்க உயிரும் பாவம் அப்படின்னு நினைக்கணும். இன்றைக்கி அவர் யார் எந்த நபரை இடிச்சிட்டு போனது இன்னும் கண்டுபிடிக்கலாம். ஆனால் அவங்க நினைக்கலாம், நம்ம இடிச்சிட்டு போனவங்க உயிரோட இருக்காங்களோ இல்லையோன்னு அவங்க நினச்சின்னு இருப்பாங்க. கண்டிப்பாக நினச்சின்னு இருப்பாங்க. ஆனால் அவர் இப்போ கிடையாது, உயிரோடு இல்லை, இறந்துட்டாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா வேகமாக இப்போ வாகனத்தை வேகமாக யாராவது ஓட்டுறதை பார்த்தாலே அவர் நினப்பு தான் வருது. ரோடை சின்னதாக கிராஸ் பண்ணால் கூட அவர் நினப்பு தான் வருது. இந்த ரோட்டில் தானே இறந்து போனார் அப்படின்னு. ஆகையால் நான் தாழ்மையாக சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டு வாசப்படி தாண்டி திருப்பி நம்ம வேலைக்கு போயிட்டு திருப்பி வீட்டுக்குள்ளே நுழையிறது ஒரு பொக்கிஷமாக இருக்குது. கண்டிப்பாக. ஆகையால் யாராக இருந்தாலும் சரி, மெதுவாக போங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டு வேண்டாம். ஃபாஸ்ட் இஸ் வேஸ்ட். கண்டிப்பாக சொல்கிறேன், கண்டிப்பாக. ஆகையால் மெதுவாக செல்லவும். தன்னோட உயிர் எப்படி பாதுகாப்பாக இருக்கோ, அடுத்தவங்க உயிரும் அவங்கவுங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பு தானே நேர்களே. ஆகையால் சின்ன தாழ்மையான கருத்து, அதை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கணும். எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ எங்கள் வீட்டில் 2 டெத்து. எப்படி இருக்கும்? இந்த வாகனம் அதிவேகமாக ஓட்டாதீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், ஓட்டாதீங்க. சின்ன தாழ்மையான கருத்து நேர்களே. ஒரு உயிரோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக.